ஹலோ ஏஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு நம்மளோட ஏஸ் தமிழ் தொடரில் 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 2ஆம் இயலில் இருக்கிறோம். சரிங்களா? இந்த 2ஆம் இயலில் செய்யுள் பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா புறநானூறு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. யார் எழுதுனதுன்னா மோசிகீரனார் எழுதுனது. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அரிகை வேண்முகுதானை வேந்தருக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு மோசிகீரனார் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இந்த பாட்டோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிராகா, முறை செய்து காத்தலின் மன்னவனே உயிராவான். சரிங்களா? முறை செய்து அந்த நாட்டை காக்கிற மன்னவனே உயிராவான். வேற்படை உடைய வேந்தன் கடமை நாட்டை பேணி காப்பதே ஆகும். சரிங்களா? ஸோ வேந்தனுடைய கடமை என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நாட்டை பேணி காப்பது. சரிங்களா? அதான் வேண்மிகுதானே வேந்தருக்கு கடனே அப்படின்னா இந்த நாட்டை பேணி காப்பது தான் மன்னனுக்கு கடன். சரிங்களா? கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாட்டை யார் எழுதியிருப்பாங்கன்னா மோசிகீரனார். மோசி என்பது அவர் பிறந்த ஊரு, கீரனார் என்பது அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? இந்த பாட்டை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்பாங்க. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே அப்படின்னு சொல்லிட்டு லைனு எந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வேணுக்கு தானே வேந்தருக்கு கடனே அப்படின்னா அந்த லைனோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதோட சொற்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரிகை அப்படின்னா அறிதல் வேண்டும், தானேனே அப்படின்னா படை, சரிங்களா? கடனேனா கடமை. ஆசிரியர் குறிப்பு பாருங்க, இப்பாடலை பாடியவர் மோசிகீரனார். தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி என்னும் ஊரில் வாழ்ந்தவர். கீரன் என்பது குடிப்பெயராக குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசு கட்டில உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை இந்த புலவருக்கு கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர். சரிங்களா? இந்த மன்னன் கிட்ட பாட்டு பாடி பரிசு பெற இந்த மோசிகீரனார் அரசவைக்கு வந்திருப்பார். ஸோ மன்னன் இல்லாத காரணத்தினால அந்த அசந்து அந்த அரசு கட்டில தூங்கியிருப்பார். ஸோ மன்னன் அவருக்கு ரிட்டனு மயில் தொகையை வச்சு காத்து வீசியிருப்பார். அதான் அந்த கவரி வீசுறது. ஸோ அந்த வீசிய மன்னன் யாருன்னு கேட்டிங்கன்னா சேரமான் பெருஞ்சேரல் இளம்புரை. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நூல் குறிப்பு பாருங்க. புறம் + 4 + 100 அதான் புறநானூறு. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு இதில் காணப்படுது. இது புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பண்டைய தமிழக மன்னர்களின் அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி, பெருமை இது எல்லாத்தையும் இந்த புறநானூறு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புலவர்களின் பெருமிதம், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு எல்லாமே இந்த புறநானூற்றுல குறிப்பிட்டிருப்பாங்க. புறநானூற்றை கற்பதனால் என்ன வரும்னா, தமிழர்கள் தம் பழங்கால புற வாழ்க்கையை பற்றி நல்லா அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோ, மன்னன், வேந்தன் இது எல்லாமே அரசனை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோ, மன்னன், வேந்தன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புறவினா பாருங்க. புறநானூறு டேஸ் நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட் நெல்லும் உயிரென்றே என்னும் பாடலை பாடியவர் யார்? நெல்லும் உயிரென்றே அப்படின்னு சொல்லிட்டு பாடல பாடினது மோசிகீரனார். ஓகேங்களா? மோசிகீரனார். இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? சேரமான் பெருஞ்சேரல் உரம்புரை. ஓகேங்களா? இது கொஸ்டின். அப்படி இல்லைன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை யாருக்கு கவரி வீசினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ மோசிகீரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செய்யுள் முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த 10 அப்படின்னு சொல்லிட்டு இதில் லைன்ல கொடுத்துருக்குறாங்க. சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த 10 அப்படின்னு சொல்லுவாங்க. முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, இந்த பாட்டு ஒவ்வொரு பாடல் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த நூலோட மிகப்பெரிய சிறப்பு. ஓகேங்களா? அது ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கும் உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓதல்லே சிறந்தது ஒழுக்கமுடைமை. அப்ப நம்ம கல்வியில, ஓகேங்களா, கல்வி கருதில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. காதலில் சிறந்ததென்று கண்ணஞ்சப்படுதல். ஓகேங்களா? அதே மாதிரி மேதையில் சிறந்ததென்று மக்களுக்கு கற்றது மறவாமை. அதே மாதிரி வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை. இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினியின்மை. நலனுடைமையின் நானும் சிறந்ததென்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. முப்பெரு கழிப்பின் சிறுகாமை சிறந்தன்று. ஓகேங்களா? இந்த 10மே ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 லைன்லையுமே எது சிறந்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ வன்மையில் எது சிறந்தன்று? வாய்மையுடைமை. மேதையில் எது சிறந்ததுன்னா கற்றது மறவாமை. காதலில் சிறந்தன்று எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணஞ்சப்படுதல். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படிச்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த பாட்டை யார் எழுதியிருப்பாங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் தான் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. மதுரை கூடலூர் கிழார். மதுரைனாலும் கூடல்னாலும் ஒரே மீனிங் தான் மதுரை. ஓகேங்களா? கூடல்னாலும் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிக்கும். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா முதுமொழி காஞ்சினா கிழார். ஓகேங்களா? முதுமை வந்து கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்களே, முதுமை அடைஞ்சவர் கிழவன் சொல்லுவாங்களா, ஸோ கிழார், கூடலூர் கிழார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பாருங்க. கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. ஓகேங்களா? நம்ம நிறையா படிக்கிறத விட நம்ம ஒழுக்கமா இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே சிறந்தது. ஓகேங்களா? என்னதான் பிறருக்கு அன்பு காட்டினாலும் நம்மளோட செயலால் அவர் போற்றணும், அதான் நமக்கு சிறந்தது. அதே மாதிரி அறிவு நுட்பத்தின் கற்ற பொருளை மறவாமை சிறந்தது. ஓகேங்களா? கற்றதை மறக்காம இருக்கிறது தான் மேன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையது. இதெல்லாம் என்னதான் செல்வ செழிப்போடு இருந்தாலும் நம்ம பொய் பேசாம உண்மையை பேசுறது தான் சிறந்தது. அதே மாதிரி இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. ஓகேங்களா? என்னதான் நம்ம இளமையில ரொம்ப அப்படி இப்படின்னு இருந்தாலும் நம்ம நோய் இல்லாம வாழணும். அந்த வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அழகுடையவராக இருப்பினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. ஓகேங்களா? என்னதான் அழகுடையா இருந்தாலும் நம்ம ஒழுக்கத்தோட நாணத்தோட இருக்கணும். ஓகேங்களா? அதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. ஓகேங்களா? நாங்க பெரிய குலம், நாங்க பெரிய ஆட்கள், நாங்க அப்படின்னு சொல்றத விட எங்க இருந்தாலும் ஒழுக்கத்தோடு இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிறந்த நூல்களை கற்றதை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் தான் சிறப்பானது. ஓகேங்களா? எவ்வளவு பெரிய நூல் படிச்சு நான் அந்த நூல் படிச்சுட்டேன், நான் எப்படி படிச்சுட்டேன், நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றத விட படிச்சவங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது அப்படிங்கிறாங்க. என்னதான் நமக்கு பகையன் கெட்டவன் வந்து இது பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வந்து கெட்டது செய்யக்கூடாது, அவனை வந்து மறந்து அவனுக்கு நன்மை செய்யணும், அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்ததே சிறந்தது. ஓகேங்களா? நம்ம தாத்தா பாட்டி சேர்த்து வச்சு சொத்தை, அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்தை எந்த ஒரு குறையும் இல்லாம அப்படியே அடுத்த சந்ததியை கடத்தணும், இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த கூடலூர் கிழார். ஓகேங்களா? இதுதான் இந்த பாட்டோட லைனு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 10ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா ஆறுகளி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல். ஓகேங்களா? காதல்னா அன்பு விருப்பம், மேதைனா அறிவு நுட்பம், வன்மைனா ஈகை கொடை. ஓகேங்களா? வன்மைனா ஈகை கொடை, பிணினா நோய், மெய்யினா உடம்பு, நாணம்னா செய்யக்கூடாதனை செய்ய அஞ்சப்படுதல், சிறந்ததுன்றா சிறந்தது, வழிபடுதல்னா போற்றி வணங்குதல். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு பாருங்க. பெயர் வந்து மதுரை கூடலூர் கிழார். பிறந்த ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா கூடலூர். சிறப்பு இவர்தான் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லூசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆசிரியர்கள் எல்லாரும் மேற்கோள்களா அந்த நூலோட இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நூல் குறிப்பு பாருங்க. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை துறைகளில் ஒன்று. ஓகேங்களா? காஞ்சி திணையின் துறைகள் ஒன்று இந்த முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? காஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றானது. இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஓகேங்களா? உலகியல் உண்மைகளை எடுத்து கூறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்நூலை அறவுரை கோவை எனவும் அழைக்கிறாங்க. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அறவுரை கோவை. அறவுரை கோவைனா முதுமொழி காஞ்சி. இதில் 10 அதிகாரங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு அதிகாரக்கும் 10 செயல்கள், மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சில எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10 அதிகாரம். ஓகேங்களா? சிறந்த 10ன்னு சொல்றாங்களா, அதனால 10 அதிகாரம் இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 10 அதிகாரத்துக்கும் 100 பாடல்கள் இதுல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நூல் பயன் என்னன்னா முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்ப பாருங்க. முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று. ஸோ காஞ்சினால காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார்? மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் எது சிறந்தது? ஸோ நோய் இல்லாமல் வாழ்றதுதான் இளமையில் காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்படும். முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேர் என்னங்க? அறவுரை கோவை. கற்றலை விடவும் டேஸ் சிறந்தது. ஸோ நிறைய நூல்களை கற்றதை விடவும் ஒழுக்கமா இருக்கும், அதுதான் சிறந்தது. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக. மக்கட்கெல்லாம், ஸோ மக்கள் பிளஸ் எல்லாம். பிணியின்மை, பிணி பிளஸ் இன்மை. குலனுடைமை, குலன் பிளஸ் உடைமை. குலனுடைமை, குலன் பிளஸ் உடைமை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.